எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நான் ட்ரம்ஸ்டிக் பூரி எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கோதுமை மாவு வந்து நான் 200 கிராம்ஸ் எடுத்துருக்கேங்க. அப்புறம் முருங்காய் வந்து 2 முருங்காய் நல்லா வந்து வேக வச்சுட்டு அதை ஒரு கடாயில் நல்லா தண்ணி போட்டு வேக வச்சுட்டு அதை வந்து பல்லாம் எடுத்துட்டு தோலை தூக்கி போட்டேன். இப்போ வந்து ஒரு சர்க்கரை வந்து கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரையை போட்டு அதை வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் வந்து தண்ணி, தேவையான அளவு எண்ணெய்ங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த முருங்கைக்காய் பல்ப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வேணும்னா கையில் வந்து வச்சுக்கலாம், இல்லைனா வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட் ஆக்கிடலாம். நான் நல்லா அரைச்சிட்டேங்க. இப்போ கோதுமை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ 1 by 1 எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க. சால்ட்டு போட்டுக்கலாம் அடுத்தது. அப்புறம் வந்து இந்த முருங்கைக்காய் நல்லா வந்து மரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா பேஸ்ட்டாக, அதையும் போட்டுடலாம். இது வந்து உங்களுக்கு பிசிறாக இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் இதை போட்டிருக்கேன். முருங்கைக்காய் தண்ணி கொஞ்சம் இருக்குது, அதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டால் ஃப்ளேவர் இனியும் நல்லாயிருக்கும். அந்த விட்டாமின்ஸும் வீணாக போகாது நம்மளுக்கு. முருங்கைக்காய் தண்ணி கொஞ்சோண்டு இருக்குங்க வேக வச்சது, அதை வந்து கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிடலாம், பூரி மாவு பதத்துக்கு. இப்போ முருங்கைக்காய் பேஸ்ட்டெல்லாம் போட்டிருக்கறனால நம்மளுக்கு வந்து அது சப்போஸ் தண்ணி கம்மியாக தேவைப்பட்டால் கம்மியாக ஊற்றினா போதும். இப்போ இதை வந்து பூரியாக வந்து நம்ம தேய்ச்சிட்டு அதை எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாங்க. ஸோ மாவு வந்து நம்ம இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிறோங்க, நல்லா பால்ஸ் பண்ணி தேய்ச்சி வச்சுக்கிறோம். இதை தேய்க்கும் போது வந்து ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குண்டாகவும் இருக்கக்கூடாது. அதேமாதிரி வந்து இது பொங்கி மேலே வர்ற அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும் நம்ம கடாயில் பண்ணலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்த்து ஒரு சின்ன பீஸு கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம், அதை போட்டால் தெரிஞ்சிடும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ இதை உள்ளே போட்டு லேசாக அமுத்தி எடுக்கணும், ரொம்ப போடக்கூடாது. போட்டு அமுத்தினோம்னா புஷ்ஷுன்னு வராது, லேசாக அமுத்தணும். அவ்வளோதாங்க, டேஸ்டியான முருங்கைக்காய் வந்து பூரி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு நான் வந்து கடலைக்கறி பண்ணியிருந்தேன். அது வந்து நீங்கள் எது வேணால் தொட்டு சாப்பிட்லாம், பாலக் சாப்பிட்லாம், அப்புறம் வந்து பன்னீர் பட்டர் மசாலா எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.